Friends, welcome to Delight and Rise Academy. சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம 4 மெத்தட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 5வது மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அது முடித்தவொடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியமானது எல்லாமே இனிமேல் தான் வரப்போகுது. தயவு செய்து இந்த கிளாஸ் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 கிளாஸ் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது புரியும். சிம்பிளிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு 5 மெத்தட் இருக்குது. சரிங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு எப்படி பண்ணுறது, அதே மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறது, ரூட்குள்ளே வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் வந்தால் அதை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலா a/m இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி 5வது மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கல. சரிங்களா? 18வது சம்மோட நிறுத்திட்டேன். இப்போ 19, 20 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 சம் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து எதோட முடிச்சிருவோம் அப்படின்னா ரூட்குள்ளே வந்து இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து எல்சிஎம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 19வது சம்மு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 19வது சம் தான் இப்போ பார்க்குறோம். பாருங்கள், 8/m இஸ் ஈக்குவல் டு 32 எனில் எம்மின் மதிப்பு காண்க. சரிங்களா? எம்மின் மதிப்பு காண்க. நம்ம எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, a/m இஸ் ஈக்குவல் டு a/n அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா 8/m இஸ் ஈக்குவல் டு 32 எனில் எம்மின் மதிப்பு கேட்டிருக்காங்க. எம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 8/m கொடுத்துருக்காங்க இல்லையா, 8/m இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ இங்கே 8 இருக்குது. இங்கே நம்ம பேஸ் 2ஐயும் வந்து நம்ம சமமாக கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? பேஸ் 2ஐயும் நம்ம சமமாக கொண்டு வரணும். அப்போ பேஸ் 2ஐயும் நம்ம சமமாக கொண்டு வரணும் அப்படின்னா இதை பவரில் எழுதலாமா? 8ஐ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 2 2 4 4 2 8. அப்போ 2/3 த ஹோல் பவர் m. சரிங்களா? 2/3 இந்த எம்மை வந்து நான் ஹோல் பவர் m மாற்றிட்டேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 32 எப்படி போகலாம்? 2 4 4 2 8 8 2 16 16 2 32. சரிங்களா? அப்போ 2/5 வந்து நமக்கு 32 வருது. சரிங்களா? இதில் நமக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவருக்கே பவர் வந்தது அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுவோம். சரிங்களா? எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க. பவருக்கே பவர் வந்திருந்தால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 2/3 × m 3m. சரிங்களா? 3m இஸ் ஈக்குவல் டு 2/5. ஓகேங்களா? அப்போ பேஸ் 2 நமக்கு வந்து சமமாக இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா 3m இஸ் ஈக்குவல் டு 5 வரும். ஓகேங்களா? அப்போ m இஸ் ஈக்குவல் டு 5/3. சரிங்களா? 5/3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். 5/3 வந்து சியில் இருக்குது. நீங்கள் 3/5 அப்படின்னு மாற்றி போட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக தப்பாயிரும். சரிங்களா? அதனால் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ இந்த சைடு இருக்க வேல்யூவை நம்ம இந்த சைடு வரும்போது டிவைடட் அந்த மாதிரி மாறுது. அப்போ எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னா 3. சரிங்களா? எம்மின் மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 3 கிடையாது, 5/3. சரிங்களா? 5/3 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேஸை வந்து ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும். அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி போகிறோம். எத்தனை 2 இதில் இருக்குது? 2 4 4 2 8. அப்போ 2/3 போட்டாச்சு. அதே மாதிரி 2/5 போட்டு பேஸை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தட் 3/x + 2 இஸ் ஈக்குவல் டு 3/x + 216 கொடுத்துருக்காங்க. 216 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட, சரிங்களா, அதாவது வந்து எக்ஸு கண்டுபிடிங்க, எக்ஸை வந்து கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த வேல்யூக்கு இதில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ இந்த மாதிரி கொடுத்து, இந்த மாதிரி சம்மில் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆப்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். தயவு பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, எக்ஸ் வேல்யூ நம்ம 2 அப்படின்னு எடுத்து பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணுனா நமக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 2 வந்து சமமாக வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3/x + 2
இஸ் ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 216. ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் 2 அப்படிங்கிறது. இப்போ 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸோட வேல்யூ என்ன 2, 2 ப்ளஸ் 216. ஓகேங்களா? அப்போ 3 பவர் 4, 2 ப்ளஸ் 2 4. இதை எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 அப்படின்னா 3 பவர் 2 அப்படிங்கும்போது என்னப்போ வரும்? 3 இன்ட்டு 3 3 9 அப்படி தானே வரும். 3 9. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் 9 ப்ளஸ்ஸு 216 ரெண்டை கூட்டினா என்ன வரும்? 219. ஓகேங்களா? 219 220 224 225 வருது. சரிங்களா? கூட்டினா இங்கே பாருங்கள் 9 6 15 225. சப்போஸ் இப்படி கூட்ட வரல அப்படின்னா தனியாக அந்த மாதிரி டக்குன்னு போட்டு கூட்டிடுங்க. 9 6 15 மீதி 1 2 225. 3 பவர் 4 எப்படி? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரிங்களா? 4 3 போட்டாச்சு. நீங்கள் இப்படி போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது 2 2 சேர்த்துக்கோங்க. 3 9. சரிங்களா? 3 9. அப்போ 9 இன்ட்டு 9 என்ன வரும்? 81 வருமா? அப்போ 81 வருது. அப்போ 81 இஸ் ஈக்குவல் டு 225 என்னது சமமாக வரல. ஓகேங்களா? அப்போ எக்ஸு வந்து 2 எடுத்து பண்ணுனா நமக்கு வரலை. இப்போ எக்ஸு வந்து 3ன்னு எடுத்து பண்ணலாம். இது வந்து 3. ஓகேங்களா? எக்ஸு வந்து 3ன்னு எடுத்து பண்ணுனா நமக்கு ஆன்சர் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். என்னது 3 பவர் எக்ஸ் வந்து வேல்யூ எவ்வளோ 3 இஸ் ப்ளஸ் 2 3 பவர் 3. சரிங்களா? 3 பவர் 3 ப்ளஸ் 216. எக்ஸ் வேல்யூ வந்து நான் 3ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ 3 பவர் 3 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3. ஓகேங்களா? 3 பவர் 3 என்னப்பா வரும்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 9 3 27. ஓகேங்களா? 27 ப்ளஸ்ஸு 216. அப்போ 216 ப்ளஸ் 27 12 13 மீதி 1 4 243 243 வருது. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவர் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேங்களா? 5. ஓகேங்களா? 3 பவர் 5னால நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அப்போ இங்கே 3 9 இன்ட்டு 3 9 9 நமக்கு என்னப்பா வரும்? 81. ஓகேங்களா? அப்போ அதோட 3 மல்டிப்ளை பண்ணும். 1 3 3 8 3 24. நீங்கள் டேரெக்டாக 3 9 9 3 27 27 3 81 81 3 243 அப்படி போட்டாலும் ஓகே தான். எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடுங்க. சப்போஸ் எனக்கு தெரியாது இந்த பவர் வேல்யூ வந்து எனக்கு வந்து தெரியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 2ஆக பிரித்து 3 9 3 9. அப்போ 9 81 81ஓட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 243 வருமா? அப்போ 243. அப்போ ரெண்டுமே வந்து நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எந்த வேல்யூ எடுத்து பண்ணுனா நமக்கு வந்து சமமாக வந்திருக்கு? 3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து பண்ணால் தான் நமக்கு சமமாக இருக்குது. 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து சமமாக வரல. சரிங்களா? 81 இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு எது வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்து பண்ணும்போது தான் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. சரிங்களா? 3 அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சரிங்களா? அதனால வந்து இதை வந்து நல்லா வந்து கவனித்து கரெக்டாக வந்து போடுங்க. சப்போஸ் வந்து புரியல அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் முன்னாடி போய் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி முன்னாடி போய் பாருங்கள். திரும்பவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போட்டுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள் 21. ஓகேங்களா? 21வது சம் என்ன அப்படின்னா ரூட்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே வேல்யூ வந்து கொடுத்து இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரூட் 2 ரூட் 3 சரிங்களா இந்த மாதிரி கொடுத்து இதில் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. இதில் பெரிய நம்பர் கேட்கும்போது நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே எதை போடுவோம்? 4. சரிங்களா? 4 தான். இங்கே பாருங்கள் ரூட்டில் 4 கொடுத்து ரூட்டுக்குள்ளே 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆனால் அதுதான் வந்து தவறு. சரிங்களா? ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்து இதை போடக்கூடாது. இதை எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட்டை பூரா நம்ம வந்து வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். சரிங்களா? அப்போ ரூட் 2வை வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் 2வை வெளியே போகும்போது ரூட் 2ஓட மதிப்பு என்னப்பா? 2ஓட மதிப்பு என்ன? இந்த ரூட்டோட மதிப்பு என்ன? 1/2. சரிங்களா? அடுத்து 3 ரூட் 3. அப்போ அந்த ரூட்டோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 3 பவர் 1/3. சரிங்களா? அடுத்து 4 ரூட் 4. அப்போ அந்த ரூட்டோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4
1/4 சரிங்களா. நம்ம ரூட்டோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 3 4 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2ஆலே போடுங்க. 2 2 3 அப்படியே இறக்கலாம். 2 4 சரிங்களா. அடுத்து 3 1 1 2 அப்போ 2ஆலேயே போட்டுடலாம். அடுத்து 1 1 1 ஓகேங்களா. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 × 3 × 2 இஸ் ஈக்குவல் டு 3 6 6 2 12 ஓகேங்களா. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 12 அப்படின்னு வருது. இந்த 12 எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே என்ன பண்ணணும், இந்த 1/2 1/3 1/4 இருக்குது பார்த்தீங்களா, அதால் நம்ம அடித்து கொடுக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் 2 எல்சிஎம் நமக்கு என்னப்பா வந்துச்சு 1/2 × 12 சரிங்களா. அதே மாதிரி அடுத்ததில் 3 1/3 × 12 4 1/4 × 12 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. எல்சிஎம்மே போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா. 2 2 6 2 12 3 3 4 3 12 4 4 3 4 12 அப்போ பவர் எடுத்து எழுதுங்க. 2/6 3/4 4/3 சரிங்களா. இதில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். 2/6 3/4 4/3 ஓகேங்களா. இப்போ நம்ம இதை 2/6 அப்படின்னா நமக்கு என்னப்பா வரும், 2 × 2 × 2 × 2 ஓகேங்களா. 3 4 5 6 ஓகேங்களா. 2 6 போட்டாச்சா. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 64 அதே மாதிரி 3/4 எழுதி பாருங்கள். 3/4 3 3 போட்டால் நமக்கு என்ன வரும், 3 9 3 9 அப்போ 9 9 81 ஓகேங்களா. இப்போ 81 ஓகேங்களா. 3 9 9 3 27 27 3 81 சரிங்களா. அடுத்து 4 4 பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 4 4 4 16 16 64 சரிங்களா. அப்போ 64. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து எடுக்கணும், லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எடுத்து எழுதணும். அப்போ இது 3ல் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. எடுத்தோடனே சம்மை பார்த்தோன்னே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டு சரிங்களா, எல்லாத்தையும் வந்து இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் என்னது வேல்யூ வந்து இந்த வேல்யூவில் தான் எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. அப்போ 64 81 64 இது 3ல் நமக்கு எது பெரிய நம்பர் அப்படின்னா 81 சரிங்களா. 81 தான் பெரிய நம்பர். அப்போ 81 அப்படிங்கிறது எதுக்குரிய வேல்யூ, √3 பார்த்தீங்களா. 3 √3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதோட வேல்யூ தான் நமக்கு வந்து 81 சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 3√3 கொடுத்துருக்காங்க இல்லையா சரிங்களா. 3√3 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. டக்குன்னு பார்த்தோன்னே இதை போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேருந்து நமக்கு என்ன ஆன்சர், இதில் வந்து பெரிய நம்பர் எதுவோ அதை தான் வந்து கண்டுபிடிச்சி போடணும் சரிங்களா. அப்போ இந்த வேல்யூக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 கொடுத்து அதுக்கப்புறம் ரூட்டுக்குள்ளே வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வேல்யூ சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1000 கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1000 அதுக்கப்புறம் வந்து ஹோல் பவர் 9 டிவைடட் பை 10 to the power 24 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் 10 to the power 24 கொடுத்துருக்காங்க, இதில் 1000 கொடுத்துருக்காங்க, இதில் டிவைடட் பை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 10 வந்து நம்ம எப்படிப்பா 10 கியூப் எழுதுனா நமக்கு வந்து என்ன வரும் 1000 வருமா. 10 × 10 × 10 சரிங்களா. இப்போ 5 100 100ஓட 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 1000. அப்போ இதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் 10 to the power க்யூப்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. ரொம்பவே ஈஸியாகவே தான் நான் சொல்லித்தரேன் சரிங்களா. புரியாதவங்க பிகினர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து எளிமையாகவே புரியும் ஓகேங்களா. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ இந்த 1000 நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணி 10 to the power 3ன்னு எழுதியாச்சு. டிவைடட் பை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10 to the power 24 கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ் வந்து நமக்கு என்னப்பா இருக்குது சமமாக இருக்கா. பேஸ் வந்து சமமாக இருந்து சரிங்களா. பேஸ் வந்து சமமாக இருந்து நமக்கு வந்து என்னது இந்த மாதிரி டிவைடட் பை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணி போடுவோம். இங்கே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி 10 to the power 3ன்னு எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது ஹோல் பவர் 9 இருக்கா. அப்போ ஹோல் பவர் 9 எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு ஓகேங்களா. இதுக்கப்புறம் 10 to the power 3 × 9 9 27 டிவைடட் பை
10 பவர் 24. அப்போ பேஸ் வந்து இந்த மாதிரி வந்து சமமாக இருந்து வகுத்தலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து அந்த பேஸ் வேல்யூவை எடுத்து எழுதி இதை வந்து மைனஸ் பண்ணி போடுவோம். பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா. இப்போ 10 to the power 27 மைனஸ் 24, 10 to the power என்ன வரணும், 4 7 போச்சு அப்படின்னா 3. சரிங்களா. 10 to the power 3. சரிங்களா. 27ல் 24 போச்சுன்னா 3. அப்போ 10 to the power 3 என்ன வரணும், 10 into 10 into 10. அப்போ 5 100. அப்போ 100ஓட 10 மல்டிப்ளை பண்ணால் 1000. ஓகேங்களா. 1000 அப்படிங்கிறது ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா. இந்த மாதிரி தான் கொண்டுட்டு வரணும். ஓகேவா. அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான். இதில் நம்ம போர்ட் மாஸ் ரூலில் ஆஃப் வச்சு பார்த்துருக்க மாட்டோம். இதில் ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 டிவைடட் பை 5/7. சரிங்களா. ப்ராக்கெட்குள்ளே 5/7 ஆஃப் 6 போட்டு என்னது இதில் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 6 3/10, அதுக்கப்புறம் -2/9 கொடுத்து இதோட மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா 1 டிவைடட் பை 5 டிவைடட் பை 7. ஆஃப் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்ட்டு போடணும். சரிங்களா. மல்டிப்ளிகேஷன் போடணும். அப்போ 6 இதை எப்படி பண்ணலாம், மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றிடலாமா. 6 10 60, 60 + 3 63 டிவைடட் பை 10. சரிங்களா. 63 டிவைடட் பை 10. நல்லா கவனிங்க. 6 into 10 60, 6 10 60, 60 + 3 63 டிவைடட் பை 10. இதை நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். மிக்சட் ஃப்ராக்ஷனை எப்படி வந்து ஃப்ராக்ஷனை மாற்றுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2/9. சரிங்களா. -2/9. இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்து பெருக்கல் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அடித்து கொடுக்க முடிஞ்சால் அடுத்து கொடுக்கலாம். சரிங்களா. அப்போ அடித்து கொடுப்போம். 1 7 7, 9 7 63. சரிங்களா. 9 7 63. இது 1 5 5 10. இப்போ 1 டிவைடட் பை 1 9 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா. இங்கே 2 தானே பேலன்ஸ் இருக்குது, -2 டிவைடட் பை 9. ஓகேங்களா. இப்போ இந்த டிவைடட் பை, சரிங்களா, இந்த வகுத்தல் வந்து நம்ம இந்த வகுத்தல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம பெருக்கலாக மாற்றும் போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், தலைகீழே எடுக்கணும். அப்போ 2/9 வருமா. இது போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டக்குன்னு நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து வகுத்தல் குறி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றும் போது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூவை, அதை அப்படியே வந்து தலைகீழாக மாற்றி போடணும். அப்போ 9/2 நான் 2/9 மாற்றிட்டேன். இங்கே என்ன இருக்குது, 2/9 தான் இருக்குது. சரிங்களா. அப்போ 1 × 2/9 நமக்கு என்ன வரணும், 2/9 தான் வரும். அதே மாதிரி -2/9. அப்போ இதுவும் நமக்கு என்னது, இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படிங்கிறதா வரும். சரிங்களா. 2/9 - 2/9 = 0. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதா வந்து சரி. ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். 256. சரிங்களா. 256 ஹோல் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் பவர் 0.16. ஓகேங்களா. பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 16 கொடுத்து ஹோல் பவர் 0.18 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்னடா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற சம் போயிடக்கூடாது. இது ரொம்ப ஈஸி தான், பாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இப்போ 256 இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாலே நம்ம என்னப்பா பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. அப்போ இதுக்கு 286க்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். சரிங்களா. நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து எல்சிஎம் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. பாருங்கள், 2 1 2 2 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 2 16, 2 6 2 12, 4 2 8, அதுக்கப்புறம் 2 3 2 6, 2 4. சரிங்களா. 2 1 2 6 2 12, அதுக்கப்புறம் 2 8 2 16, 2 4 2 8, 2 2 4, 2 1. அப்போ எத்தனை 2 வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா. 8 இருக்குது. அப்போ 2/8. இங்கே ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.16. அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா. 0.16. ஓகேங்களா. இன்ட்டு இங்கே 16 நம்ம எப்படி பண்ணலாம், எல்சிஎம் இதுக்கு எடுக்கணுமா, அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். இப்படி 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ 2/4 வருதா. ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.18. ஓகேங்களா. 2 4 4 2 8 8 2 16. அப்போ 16க்கு வந்து 2/4 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பவருக்கே வந்து பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து பெருக்கி போட்டுருவோம். அப்போ 8 × 0.16. சரிங்களா. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 0.18 ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. 8ஐயும் 0.16ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த புள்ளியை விட்டுருங்க, 8ஐயும் 16ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். புள்ளி வந்து கடைசியாக போட்டுக்கலாம் ஓகேங்களா. பாயிண்ட்டை வந்து கடைசியாக போட்டுக்கும். இப்போ 16 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? 5 8 80, 6 8 48, அப்போ 8 8 4 12. நான் இப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் இப்படியே வந்து பண்ணிட்டேன் சரிங்களா. அப்போ 128 வருது. 128 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன 2 ஸ்தானம் தனி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ அதே மாதிரி 2 ஸ்தானம் தனி புள்ளி வச்சோம் அப்படின்னா 1.28 வரும் சரிங்களா. 1.28 அப்போ 2 பவர் 1.28. அதே மாதிரி 2 பவர் 4 இன்ட்டு 0.18. அப்போ 0.18 4 இருக்குது. அப்போ பாயிண்ட்டை விட்டுட்டு 18ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி மல்டிப்ளை பண்ணி போடலாம்? 5 நாங்க 40 சரிங்களா. அப்புறம் 8 நாங்க 32. என்ன வருது? 72. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? இங்கே என்ன இருக்குது? 72 வருதா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.18. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு 0 என்ன வரணும்? 2 0.72 வரணும் ஓகேங்களா. அப்போ போட்டாச்சு. இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது அடிமானம் வந்து சமமாக இருக்குது ஓகேங்களா. அடிமானம் சமமாக இருக்கும்போது பெருக்கல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சரிங்களா, அதுதான் ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பெருக்கல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த அடிமானது வந்து சமமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? கூட்டி போடணும். இங்கே எப்படி பார்த்தோம்? இங்கே வந்து அடிமானம் வந்து சமமாக இருக்கும்போது நம்ம வகுத்தலில் வந்து கொடுத்துருந்தனால பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா. அடிமானம் சமமாக இருக்கும்போது வகுத்தலில் கொடுத்துருந்தனால பவர் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுவே இங்கே அடிமானம் சமமாக இருக்கும்போது பெருக்கல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவர் வேல்யூவை ப்ளஸ் பண்ணி போடணும் சரிங்களா. அப்போ பவர் என்ன? 1.28 ப்ளஸ்ஸு 0.72. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்னப்பா வரும்? 1.28 0.72 8 9 10 மீதி 0 7 3 10 மீதி 0 1 அப்போ 2 சரிங்களா. அப்போ 2 பவர் 2 வருதா. 2 பவர் 2ஓட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 2 நமக்கு என்ன வரும்? 4 வரும். அப்போ ஈரெண்டா 4. அப்போ ஆப்ஷனில் 4 எங்கே இருக்குது பாருங்கள். ஈரெண்டா 4. ஸ்க்ரீன் தெரியலையா? ஓகே. ஈரெண்டா 4 சரிங்களா. 2 பவர் 2வை நான் வந்து என்னது 2 வந்து போட்டு பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஈரெண்டா 4 வருது. ஆப்ஷனில் வந்து நமக்கு எப்போ எங்கே கொடுத்துருக்காங்க? சியில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஓகே. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது தான். அதனால தான் முக்கியமான சம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தயவு பண்ணி நல்லா வந்து கவனித்து போடுங்க ஓகேங்களா. அடுத்த சம் போயிடலாம். இந்த மாதிரி பேஸ் வேல்யூ வந்து சமமாக இருக்கும்போது பெருக்கல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பவர் வேல்யூவை கூட்டணும். அதுவே வந்து பேஸ் வேல்யூ சமமாக இருக்கும்போது நமக்கு வகுத்தலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவர் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி போடணும் ஓகேங்களா. இதுதான் ரூல் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இந்த 2 சம் தான். அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் போயிடலாம். ஓகே. இது பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரூட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? 2 பவர் 2 த ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 2 ஹோல் பவர் 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னே ஐயோ கஷ்டமாக இருக்கும் போல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a பவர் m த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n தான் சரிங்களா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. தெரிஞ்சால் போதும். இந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடலான்னு சொன்னேன் சரிங்களா. அப்போ 2 பவர் என்னது 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 3 பவர் 2 இன்ட்டு 2 சரிங்களா. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுதுகிறேன். இதை டேரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி போடலாம். 2 பவர் 3 6 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். 2 பவர் 6 அதே மாதிரி 3 பவர் 2 4 சரிங்களா. 2 பவர் 4 இந்த மாதிரி எழுதிடலாம். இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? 2 பவர் 6 அப்படிங்கும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டோன்னா 6 போட்டாச்சா. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 64 சரிங்களா. அப்போ 64 டிவைடட் பை 2 பவர் 4 என்ன வரும்? 2 4 4 2 8 8 2 16 4 தானே. அப்போ 16 எதுக்குள்ளே இருக்குப்பா? ரூட்டுக்குள்ளே தானே நமக்கு இருக்குது சரிங்களா. ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது. 3 2 4 சாரிங்க 3 இருக்கா. நான் 2 பவர் 4ன்னு போட்டேன். 2 பவர் கிடையாது 3 பவர் 4 2
ஓகே. இப்போ 3 9 9 3 27 27 3 நமக்கு என்னப்பா வரும் 91 வருமா? சரிங்களா? 91 வரும். 91 ஓகேங்களா? அப்போ 64 டிவைடட் பை 91 ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே வெளியே எடுத்தோம்னா 8 8 64 9 9 81 சரிங்களா? 91 போட்டேன். சரி 81 3 9 இங்கே 3 9 9 81 சரிங்களா? 9 81 அப்போ 64 டிவைடட் பை 81 ரூட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 8 8 64 9 81 சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் போடணும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது 8/9. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து 91 சொல்லிட்டேன், அதனால் திரும்பவும் சொல்கிறீங்க பாருங்கள். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவருக்கே பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கி போட்டுடலாம். அப்போ 2 பவர் ஈர் 3 6 3 பவர் ஈர் 2 4 சரிங்களா? இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 பவர் 6 நமக்கு எவ்வளோ வருது 64 வருது. அதே மாதிரி 3 பவர் 4 நமக்கு எவ்வளோ வருது 81 வருது சரிங்களா? அதை அப்படியே எடுத்து ரூட்டுக்குள்ளே எழுதியாச்சு. இப்போ இந்த ரூட்டிலேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா 8 8 64 சரிங்களா? அதே மாதிரி 9 9 81 ஓகேங்களா? அப்போ 8/9 அப்படிங்கிறதா வந்து ஆன்சர் ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. இதுவும் அதே மெத்தட் தான். என்னது பவருக்கே வந்து பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட வேணாம், டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். அப்போ 2 பவர் என்னது 2 6 இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 125 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 125க்கு நம்ம என்னது எல்சிஎம் எடுக்கலாமா? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 பவர் எடுக்கலாமா? 5 25 25 5 125 ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தாலும் அப்படி தான் வரும். எல்சிஎம் 125 போட்டிங்கனாலும் இதுதான் வரும். அப்போ 5 25 25 125 ஓகேங்களா? அப்போ பவர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு 125 நம்ம இப்போ பவரில் எழுத போகிறோம். அப்போ என்ன வரும் 5 பவர் 3 ஓகேங்களா? 5 பவர் 3 இங்கே என்ன இருக்குது ஹோல் பவர் 2/3 இருக்குது, மறந்துடாதீங்க. அடுத்து கீழே 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4 ஓகேவா? இப்போ கீழே இது அப்படியே வந்து எழுதுங்க 2 பவர் 6 இன்ட்டு 2 பவர் இங்கே 3 இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2/3 இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 3 3 ஒரு 3 3 டிவைடட் பை 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4 நீங்கள் இங்கேயே அப்படியே கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாதனால நான் எடுத்து எழுதி வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்து எடுத்து எழுதுங்க 2 பவர் 6 இன்ட்டு 2 பவர் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது 2 மட்டும் இருக்குது சரிங்களா? 2 பவர் 2 ஓகேவா? 2 பவர் 6 5 பவர் 3 5 பவர் சரி 5 வரணும், 2 போட்டு 5 ஓகேங்களா? 5 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது 5 பவர் 2 ஓகேங்களா? இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 5 தான் இங்கே எடுத்து எழுதணும், நான் 2 எழுதிட்டேன். சரி இது வந்து 5 ஓகேங்களா? 5 அடுத்து பாருங்கள் 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4 ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பெருக்கல்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அடித்து கொடுக்கணும் ஓகேங்களா? இதை தனியாக எடுத்து எழுதுனா 2 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 2 டிவைடட் பை 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 2 பவர் 6 இருக்குது, இங்கே 2 பவர் 4 இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 பவர் 2 பவர் 4 போச்சு அப்படின்னா மீதி இங்கே எத்தனை இருக்கும் 2 பவர் 2 இருக்கும் சரிங்களா? இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்போ 2 பவர் 2 இருக்கும் ஓகேங்களா? இங்கே 5 பவர் 3 5 பவர் 2 இருக்குது. அப்போ 5 பவர் 2 இங்கே 5 பவர் 3 இருக்குது. 5 பவர் 2 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 5 பவர் 1 வருமா? 5 பவர் 1 வருமா? அப்போ அப்படியே எழுதுங்க 2 பவர் 2 நமக்கு என்ன வரும் 4 5 பவர் 1 நமக்கு என்ன வரும் 5 ஓகேங்களா? அப்போ 4 டிவைடட் பை 5 ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க சி தான் வந்து ஆப்ஷன் ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படி தான் போடணும் ஓகேவா? இந்த இடத்துல வந்து 2 கிடையாது 5, இந்த 5 இங்கே எடுத்து எழுதணும் ஓகேங்களா? இங்கே 2 போட்டு அதனால் அடிச்சுட்டு இங்கே நான் 5 போட்டிருக்கேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் அப்படியே வந்து பெருக்கி போட்டு நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். கேன்சல் பண்ணினதில் நமக்கு இதுதான் வந்து ரிமைனிங் வருது, பேலன்ஸ் வந்து இதில் 2 பவர் 2 வருது, இதில் 5 பவர் 1 வருது சரிங்களா? அப்போ அதனால் இதுலேருந்து இதை பெருக்கி போட்டோம் அப்படின்னா 2 பவர் 2 வந்து 4 5 பவர் 1 வந்து 5 ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர்
4 divided by 5 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போது அடுத்த மெத்தட் போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன மெத்தட் பார்த்துட்டோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு பார்த்தாச்சு, அல்ஜிப்ரா வச்சு பார்த்தாச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலா வச்சு பார்த்தாச்சு. ரூட்டுக்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா சரிங்களா, ரூட்டுக்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பார் மெத்தட். ஓகேங்களா? பார் மெத்தடுனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுவுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்களேன், 5வது மெத்தடு பார் மெத்தட். சரிங்களா? அந்த மேலே பார் போட்டிருக்காங்களே, அதனால தான் வந்து இதை பார் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தசம எண்கள். சரிங்களா? இந்த மாதிரி பார் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 0.75 இருக்கா, 0.75 இந்த மாதிரி கேள்வி கேட்டு இதுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 75 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? எழுதி இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிவைடட் பை போட்டு இங்கே பாரில் நமக்கு வந்து எத்தனை டிஜிட்டில் சரிங்களா, எத்தனை நம்பரில் நமக்கு பார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 7 5 அப்போ 2 டிஜிட்டில் வந்து நமக்கு என்னது பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 டிஜிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க பாருங்கள், பார் எத்தனை நம்பரில் இருக்கோ அத்தனை இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் 9 வந்து போடணும். அப்போ பார் வந்து நமக்கு 2 நம்பரில் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பரில் 7 5 அப்படிங்கிற 2 நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 9 போடணும். ஓகேங்களா? பார் எத்தனை நம்பரில் இருக்கோ அத்தனை 9 போடணும். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ 2 நம்பரில் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பரை எழுதி அப்படியே அதை டிவைடட் பை போட்டு 2 9 போட்டிருக்கோம். சரிங்களா? 2 9 போட்டிருக்கோம். அடுத்த சம் பாருங்கள், 0.569 இதில் என்ன கொடுத்துருக்காங்க 3. இந்த 0 புள்ளியெல்லாம் நம்ம எடுத்து எழுதக்கூடாது. இந்த 0 புள்ளியெல்லாம் எடுத்து எழுதக்கூடாது. புள்ளிக்கு அப்புறமா இருக்க வேல்யூவை தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ 569 டிவைடட் பை நமக்கு பார் வந்து எத்தனை நம்பரில் கொடுத்துருக்காங்க 1 2 3லேயுமே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 9 போடணும். சரிங்களா? இவ்வளோ தான் ஆன்சரு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு பார் கொடுத்தோடனே டக்குன்னு என்னது தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருப்போம். அடுத்து பாருங்கள், இதில் 0.639 கொடுத்து இதில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அப்படியே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பரில் பார் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதில் பார் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் பாருங்கள், ஒரு நம்பர் விட்டுட்டு இந்த 2 நம்பருக்கு மட்டும் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்பயும் போல தான் பாரில் இருக்க நம்பரை நம்ம 9 9 போட்டுருவோம். இந்த பார் இல்லாத நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 0 அப்படின்னு போடணும். இப்போ பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பார் வந்து கொடுக்காத இடத்துல 0 போடணும், பார் வந்து கொடுத்துருக்க இடத்துல நம்ம 9 9 போடணும். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம், 639 இப்போது 639 நம்ம அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பருக்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? பார் இல்லாத நம்பர் இந்த 6ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாரை விட்டுட்டு இங்கே மைனஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார் கொடுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதி டிவைடட் பை எத்தனை நம்பரில் இருக்குது 1 2 நம்பரில் தான் நமக்கு பார் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 9 வந்து போடணும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணோம் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா புள்ளியை விட்டுறணும். புள்ளி முன்னாடி 0 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது தான். அப்போ பார்த்தீங்கன்னா 633. சரிங்களா? 9ல் 6 போச்சு அப்படின்னா 3. ஓகேங்களா? 633 டிவைடட் பை நமக்கு என்ன வரணும் 99. இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 0 போடணும். பார் இருக்க நம்பரில் 9 9 போட்டாச்சு. அப்போ பார் இல்லாத நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 6 இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 0 அப்படிங்கிறது போடணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை இதை பாருங்கள், புரிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாடல் தான். 8.825 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 25 2 5க்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க, 8 வந்து சரிங்களா பார் கொடுக்கல. அப்போ இது 2க்கு நம்ம என்ன பண்ணோம் 99, இந்த 8க்கு 0 போடணும். சரிங்களா? எப்படி எடுத்து எழுதலாம், 825 பாருக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது, பார் இல்லாமல் இருக்கக்கூடியது -8. சரிங்களா? -8 டிவைடட் பை இந்த 2 5க்கு 2 9, இந்த 5 ஒரு 9. சரிங்களா? இந்த 8க்கு நம்ம என்ன பண்ணணும் 0 போடணுமா. அப்போ பாருங்கள் இங்கேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ பாருங்கள் 825 -8 நமக்கு என்னப்பா வரும், 25ல் 8 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 17 வருமா. அப்போ 825 25ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு 17. அப்போ 817. சரிங்களா? 817 டிவைடட் பை 990. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இந்த மெத்தட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து பாருங்கள்,
இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிறது. அதே தான் இதில் வந்து ஒரு இதுக்கு மட்டும் பார் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இது எப்படி எழுதணும், 34 343 அப்படியே எடுத்து எழுதிடலாம். கீழே நம்ம என்ன பண்ணோம், ஒரு இதுக்கு தான் பார் கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு 9, மீதி 2 இதுக்கு கொடுக்கல, அப்போ 2 நம்ம என்னது 0 சேர்த்துடணும். இங்கே மைனஸ் போட்டு இங்கே என்ன அது 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க 34, அப்போ 34. இப்போ 43ல் 34 போச்சுன்னா என்னப்பா வரும், 9 வருமா. 43ல் 34 போச்சுன்னா 9 வருமா, அப்போ 309. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, தயவு செய்து இந்த மெத்தடை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். அடுத்த சம்மு 2.43 பாரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2.43 பாரில் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு 0 புள்ளி தானே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வரைக்கும் நமக்கு 0 புள்ளி கொடுத்துருந்தாங்க. அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 புள்ளி வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இதையும் நம்ம சேர்த்து எடுத்து எழுதணும். 2 பாரில் வந்து கொடுத்துருக்காங்களா 43, அப்போ 43 டிவைடட் பை பார் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ என்ன 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 9 வந்து நம்ம போடணும். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா, 99 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 18, மீதி 1 2 18 19 198. அதோட நம்ம என்ன கூட்டணும், 43 கூட்டணும். 43 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 8 9 10 11, மீதி 10 14, மீதி 1 241 வருது. சரிங்களா, அப்போ 241 டிவைடட் பை 99. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். சரிங்களா, அப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனை நான் ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இதுவும் அதே மெத்தட் தான். இதில் பாருங்கள் 7, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா 7 கொடுத்துருக்காங்க. 469 பார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ரெண்டுமே பார் கொடுத்ததுனால நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க, மீதி 2 கொடுக்கல. இப்போ 469 பார் கொடுக்காத வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 46 டிவைடட் பை இங்கே 9 பார் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஒரு பாருக்கு நம்ம 9, மீதி இருக்க 2 பார் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 0 0. ஓகேங்களா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 469ல் 46 போச்சு அப்படின்னா 3 2 4. சரிங்களா, 3 2 4 423 டிவைடட் பை 900. ஓகேங்களா, அப்போ இப்போ 9 63 வருது, 9 63, அது கூட 423 கூட்டுனீங்க அப்படின்னா 3 2 7 6, அப்போ 6 6723 டிவைடட் பை 900. இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து போடணும். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள். அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் 5 மெத்தட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது பூரா புத்தகத்தில் இருக்க சம். இந்த கூட்டல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல், சரிங்களா, கழித்தல், பெருக்கல், மதிப்பு காண்க, சரிங்களா, பெருக்கல், வகுத்தல், அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்மு, ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கு ப்ளஸ் பிஒய்க்கு ரெண்டும் சேர்ந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போவே வந்து ½ அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு. அதனால இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா, சப்போஸ் புரியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். பிகினர்ஸ்க்கு வந்து புரியலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி திரும்ப வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சு பாருங்கள், புரியும். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்ததை பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் புக்கில் இருக்கக்கூடியது, சரிங்களா, இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக கம்ப்ளீட்டாக வந்து டக்கு டக்குன்னு போட தெரிஞ்சாதான் இனி வரக்கூடிய சம்ஸை வந்து நம்ம என்னது எந்த யோசனையும் இல்லாமல் டக்கு டக்குன்னு போட முடியும். இல்லைன்னா ஒரு சின்னதாக வந்து ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐயோ இந்த மெத்தட் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடாது. இனி வரக்கூடிய எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேருந்து தான் வரும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், அதையெல்லாம் நம்ம பார்த்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.